Hello viewers, welcome to my channel. ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு வீடியோல தலைய வாரி சீப்ப உடைக்க, இன்னொரு பக்கம் கேக்கு மேல மூஞ்சி அமுக்க, இங்க நம்ம பால தடுக்க, இன்னொரு பக்கம் கிரியேட்டிவிட்டியா யோசிக்க அப்படின்னு சொல்லிட்டு பல முரட்டு காமெடியான சம்பவங்களை பத்தி இந்த வீடியோ முழுக்கவே இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம வீடியோஸை பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்றதுல, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி வாங்க. சரி வாங்க போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. எங்க ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி கேக் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து வெட்டலான்னு பார்த்தா கேக்கு வெட்டையே மாட்டேங்குது. என்னடா வெட்டையே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கி பார்த்தா குண்டான கவுத்தி வச்சிருக்கானுங்க. அடே புழு சட்டை, உனக்கு பந்த உதைக்கிறதுக்கு வேற நேரங்காலம் இல்லையாடா, இப்படியாடா பண்ணுவதுக்கு. இங்க வீட்டுல இருந்த புது தங்கச்சியை தூக்கி கொண்டு அண்ணன் கிட்ட கொண்டு வந்து காமிக்க, அங்க அண்ணனோட ரியாக்ஷனை பாக்கணுமா? ஐயோ, இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த டார்ச்சரை தாங்கணுமா? எங்க புது பொம்மைங்க அக்கா இப்பதான் புதுசா வாங்கியிருக்காங்க. அத கேமரா முன்னாடி காட்ட, அப்புறம் கரப்பா மூஞ்சி பின்னாடி கேமராவில மூஞ்ச காட்ட, அதுக்கப்புறம் ஒரே ஓட்டம் தான் போங்க. எங்க மேல இருந்து போன கீழே போட்டு வீடியோ எடுக்கிறது பாக்குறதுக்கு என்னமோ நல்லாதான் இருக்குது. ஆனா அதுல எனக்கு என்ன ஒரு கவலை அப்படின்னா, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் மண்டையை கீழே பொழந்துச்சுன்னு தெரியலையே. சோலி முடிச்சு. இங்க இவங்க 3 பேரும் ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் திடீர்னு என்ன நினைச்சாரு தெரியல, ஒரு நிமிஷம் போறங்க இப்ப வாரம் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஏன் சார் நீங்க இங்க தானே நிக்கிறீங்க, இங்க இருந்துகிட்டே காரை ஸ்டார்ட் பண்ணணுமா? இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோதையும் வரும். உள்ளார பூந்து அப்படியே எல்லாத்தையும் ஆட்டையை போட போறேன். ஆட்டையை போடுறதுக்கு முன்னாடி அந்த கேமரா இருக்கு பாத்தீங்கன்னா, அதை அப்படி குறிப்பாத்து, படம் நிறைய பழைய படம் பார்த்துருப்போம் போல தம்பி, குறிப்பாத்து அப்படி ஒரே அடி, அவ்வளவுதான் சோழியை முடிஞ்சு. தம்பி நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி உன்ன கேமரா போட்டோ பிடிச்சிருக்குமே, என்ன பண்ண போற? எங்க அந்த தண்ணியில அப்படி ஜம்ப் பண்ணிட்டு அப்படி தண்ணியை தொட்டு அப்படியே மறுபடியும் மேல வந்துடணும். அதுதான் மோட்டிவேஷன். அது எப்படியாச்சும் இன்னைக்கு பண்ணியாகணும்னு பார்த்தா முட்டில இவருக்கு அடிபட்டுறது. சரி முட்டில அடிபட்டாலும் விட்டுறே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மோட்டிவேஷன் பண்றாரு. சரி யாரா அப்படி மோட்டிவேஷன் பண்றதுன்னு பார்த்தா ஆல்ரெடி அடிபட்டதான் பண்ணிட்டு இருக்காரு. எங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி உறைஞ்சிருக்கிற தண்ணி அங்க இருந்து உடச்சு விடுறாரு. அதை எப்படி கேமரால ஷூட் பண்ணாரு பாருங்க. யாருக்கும் தெரியாம ஒரு வாரம் ரூம் போட்டு யோசிக்கிறவங்கள மட்டும்தான் இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியா பண்ண முடியும். என்னடா நடக்குது இங்க? பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். எங்க ஸ்கேட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாருங்க. சரி வந்து ஒரு டீக்கு எதுவும் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நேரா வந்து ஜன்னலை உடச்சிட்டு வெளியே போறாரு சார் அவரு. அடே மழையே வந்தாலும் லீவ் போடக்கூடாதுன்னு சொன்னியே, கடக்குள்ள மழை வரும் அப்படின்னு சொன்னியா நீ? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எப்படி செய்யறாரு பாருங்க சார். இப்படி எடுத்து அப்படி சுருட்டி அப்படி வச்சு, ஆமா எவ்வளவு அமௌண்ட் சார்? அது $1. $1 அந்த முருகன் டாலர் தான். எடா மூதேவி, முருகன் டாலர்டா 85 ரூபா. 85 ரூபா அது இருந்தானா எங்க ஊர்ல 10 பொரோட்டா சாப்பிட்டு போயிருவானே. சரி பாக்கலாமா? பாக்கலாம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இங்க லவ் பண்றவங்க 2 பேரும் ஒரு ஓரமா நடந்து போயிட்டு இருக்க, கார் ஸ்டார்ட் ஆனதுதான்
நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அட என்ன சார் குழந்தை இது, எல்லா குழந்தையும் பிறந்த உடனே அம்மான்னு கூப்பிடும். ஆனா இவன் அப்படிலாம் கூப்பிடல, கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சு ஓன்னு கூப்பிடுறான். யாரையாச்சும் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான சைக்கிள் போனீங்கன்னா கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அப்படிங்கிற கண்டிப்பா நீ கிளம்பு. அப்ப ஆயிடுவாங்கிற இப்ப நீ போ, இப்படி ஆவறான்னு மட்டும் பாரு. खत्म बाय बाय टाटा गुड बाय. அடே இவன் மட்டும் என்னோட ஆளு இல்லாம தனியா பில்லு போட போய்கிட்டு இருக்கான். இந்த டெக்னாலஜி எப்படா கண்டுபிடிச்சீங்க, சொல்லவே இல்லை. எங்க காலங்காத்தால எந்திரிச்சு நம்ம முடியை எப்படி வந்து ஸ்ட்ராங்கா வைக்கிறது, எப்படி வந்து அழகு ஊட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டேங்க. அப்படியே அந்த இதை ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு அப்படி தண்ணியை தெளிச்சு விட்டு அப்படி சீப்பை போட்டு அப்படி இழுத்தோம் அப்படின்னா ஐயோ என்ன சீப்பு உடஞ்சி போச்சு, அவ்வளோ ஸ்ட்ராங்காவா இருக்கேன் முடி. ஐயோ இந்த மழை வந்தாலே இப்படிதான், ஒரு கொடையை ஒன்று விரிச்சுக்கிட்டு தலைக்கு மேல தூக்கிக்கிட்டு காலெல்லாம் அப்படி சேரு சகதியமாயிரும். இப்படி ஒரு சில செட்டப்ஸ் எல்லாம் பண்ணி அப்படி உள்ள அப்படி வீடு கட்டி வந்தோம் அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி மேல படாது, காடு மட்டும் தான் சவுதியாகும். அதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சலாம் பவுடு. எங்க பக்கத்து ஊருக்கு கார்ல இப்படிக்கா பேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். பேரலாம் அப்படின்னு அவனும் சொல்லிட்டான். சரி அப்படியே போனோம் அப்படின்னா நடுவுல மரம் இருக்க, இதுல எப்படா போறது கார்ல? எங்க வீட்டுல எல்இடி பல்ப் எரியல, அந்த எலக்ட்ரிஷியனுக்கு போன போட்டு கொஞ்சம் வர சொல்லுங்க. என்னது எலக்ட்ரிஷியனா? அப்புறம் எதுக்கு நான் 8 அடிக்கு புள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன் தம்பி, அந்த பல்பை கலத்தி தூர போட்டு இந்த பல்பை மாட்டுங்க. ஏங்க என்னங்க ஆச்சு இவருக்கு? பந்து போடுற ஹோல்ஸ் அந்த பக்கம் இருக்கு, அதுக்கப்புறம் எதுக்கு இவரு ரொம்ப போர்ஸ் பண்ணி தடுக்கிறாரு தெரியலையே, கேட்டு சொல்லுங்க. ஏங்க அந்த பிறந்தநாள் கொண்டாடுறாங்களே அது ஏக்குன்னு தெரியுமா? தெரியும். அந்த கேக்கை வெட்டி அப்படியே சாப்பிட்றக்கு, என்ன சாப்பிட்றக்கா, அந்த கேக்கை எடுத்து அப்படி மூஞ்சில ராவறக்கு தான் பிறந்தநாளே கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு ஒரு பையனுக்கு பிறந்தநாளுக்கு அங்க அந்த கேக்கெல்லாம் ரெடி பண்ணி மூஞ்சில ராவறக்கு ஒரு அமுத்துனா ரப்பர்ல செஞ்சு வச்சிருக்காங்க கேக்க. வர்ற மாதிரி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க.